வெல்கம் டு சமையல் கனி. நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான அதுவும் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய டிஃபன் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த டிஃபன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஃபன் செய்யறதுக்கு 3 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துடலாம். முட்டை சேர்க்கறதால ஸ்மெல் வரும்னு நினைக்காதீங்க. நம்ம மிளகுத்தூள் சேர்க்கறதால கொஞ்சம் கூட அந்த ஸ்மெல் வராது. இப்போ இந்த மாதிரி கலந்தாச்சு. ஒரு கேரட் துருவினது சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 1/4 கப்பு போல் சேர்த்துக்கிறேன். பொடியை கட் பண்ண கொத்தமல்லி, நான் 1.5 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 300 கிராம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. முட்டை வேணான்றவங்க காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்துடலாம். இப்போ இந்த மாதிரி கலந்தாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். தோசைக்கல் சூடானதும் இப்போ இந்த மாவை சேர்த்துடுறேன். இந்த மாவை ஊற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு நிமிஷம் ஆனதும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சு. அவ்வளவுதாங்க, ஒரு டேஸ்டியான கோதுமை முட்டை தோசை சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இதோட கார சட்னி, தேங்காய் சட்னி இல்லை வெறும்னே கூட சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.